ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் நம்மளுடைய அருள்மந்தம் சமய அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் பண்ணுறோம். நம்ம 10, 17, 18 வருஷமாக அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசை இன்றைக்கு பண்ணக்கூடிய அன்னதானம் அதனுடைய சிறப்பு ரொம்ப விசேஷமானது, மகத்துவமானது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே அடியேன் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் மாசி மாதத்தினுடைய சிறப்பு. இந்த மாசி மாதங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது இடம் மேஷத்தில் இருந்து ஆரம்பித்து இதுக்கு பிறவி லாப தத்துவம் பேர். நம்ம இந்த 10 மாதங்களாக நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் கணக்கெடுத்து அதற்கு ஏற்ற போல் ஒரு லாபத்தை, பிறவி லாபத்தை, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லாபத்தை, அது மெட்டீரியல் லைஃபாக இருந்தாலும் சரி அல்லது மோட்சமாக இருந்தாலும் சரி, அதனுடைய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம், கணக்கிட்டு கொடுக்கும் மாதம் இந்த மாசி மாதம். அப்பேற்பட்ட மாதத்தில் அதனால தான் சிவராத்திரி வருது. அந்த முதல் நாள் அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி வருது. அந்த சிவராத்திரி இன்றைக்கு சிவன் தான் சரீரத்துக்கு அதிபதி, ருத்ரன் தான். அதனால தான் அந்த ருத்ரனுக்கு அபிஷேகங்கள் பண்ணி, அந்த இரவு பொழுது அபிஷேகங்கள் பண்ணி இந்த சரீர பாவங்களெல்லாம் போக்கி மறுநாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த சிவராத்திரியெல்லாம் விரதம் இருப்பாள். அந்த விரதத்தை முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் மறுநாள் காத்தால் அன்னதானம் போட்டான்னா அந்த முதல் நாள் ரைட்டு சனீர் பாவங்கள்லாம் போயிடுறது. மறுநாள் அதுவும் 10 மாதமாக செய்த பாவ புண்ணியங்களெல்லாம் தீர்ந்துடுறது, பாவமெல்லாம் தீர்ந்துடுறது. புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அன்னைக்கு அந்த சிவனடியார்களே, அதில் சிவனே அந்த சிவனடியார்கள் ரூபத்தில் அன்னதானத்தை வாங்கி செல்வதாக ஐதீகம். ஏன்னா அந்த விரதம் இருந்து, சிவராத்திரி விரதம் இருந்து அந்த 4 கால அபிஷேகத்தை ராத்திரி ஃபுல்லாக பார்த்து அந்த சரீர பாவங்களெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த புண்ணியத்துடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு அவளை கொடுக்கறதுக்கு அந்த சிவன் அந்த பிச்சாடனராக பிச்சையா தேகிங்கிற மாதிரி அந்த அன்னதானத்தில் கலந்துட்டு அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றதா ஐதீகம். எனவே சிவராத்திரி அன்னைக்கு நம்முடைய சமய அறக்கட்டளை சார்பாக செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு தாங்கள் நன்கொடை அளிக்க வேண்டுகிறேன். மேலும் இந்த ட்ரிப்பு எலிச்சூர் கிராமத்தில் நடக்கூடிய பிரத்யங்கரா ஹோமத்தில் அன்னைக்கும் அந்த சிவராத்திரி அமாவாசை அன்னைக்கு இரவு பொழுதுலேயும் இந்த ஹோமம் முடித்து எல்லாருக்கும் அன்னதானம் வழங்குகிறோம். எனவே இந்த அன்னதானத்துக்கு தாங்கள் என்றளவு நன்கொடைகளையும் பொருளையும் தாராளமாக அளிக்க அடியேன் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன்.